ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தை, இந்த வராகி அம்மா உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுத்து உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வருவதற்காகவே உன்னை தேடி வந்திருக்கேன். இன்னும் 2 மணி நேரத்திற்குள்ளாகவே நான் சொன்ன அனைத்தும் நல்லபடியாக நடந்து உன் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறி உன் வாழ்க்கை மிகப்பெரிய அழகான வாழ்க்கையாக மலரப்போகுது. ஒரு விதை முளைக்கணும்னா அதை மண்ணுக்குள்ளே போட்டு அதுக்கு அழுத்தத்தையும் இருளையும் கொடுக்கணும். ஒரு செடி வளர்வதற்கு எப்படி இருட்டு தேவைப்படுதோ அதே போல தான் உன் கனவுகளை நனவாக்குவதற்கும் அமைதி தேவைப்படுது. நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் நடக்கணும்னா கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக இருந்து தான் ஆகணும். எதிலும் அவசரப்படாதே. சரியான நேரம் வரும்போது இந்த உலகமே உன்னை உற்று நோக்கி கவனிக்கும்படி மிகப்பெரிய வெற்றிக்கு சொந்தக்காரனாக நீ இருப்பாய் என் செல்லமே. அவசரப்பட்டினா அது உன்னை பதற வைக்கும், உன்னை பதட்டப்படுத்தும், உன்னால் வெற்றி பெற முடியாமல் தடைகளை உண்டு பண்ணும். ஆனால் நீ பொறுமையாக இருக்கும்போது நீ ஜெயிப்ப. உன்னுடைய வெற்றியின் சத்தம் அடுத்தவங்களை பதற வைக்கும், பயப்பட வைக்கும். நீ அமைதியாக இருந்தே உன் வாழ்க்கையை ஜெயிக்கணும் என் செல்லமே. இந்த உலகத்தில் பொய்யும் புரட்டும் நிறைஞ்ச மனிதர்களுக்கு மத்தியில் உண்மையாகவும் நேர்மையாகவும் வாழணும் நீ நினைக்கிறதே பெரிய சாதனை தான். எந்த அளவுக்கு நீ உண்மையாக நேர்மையாக இருக்கியோ அந்த அளவுக்கு இந்த வராகி அம்மா உன் வேண்டுதல்களை அனைத்தையும் நிறைவேற்றி கொடுப்பேன். காலத்தையும் நேரத்தையும் இங்கே யாராலும் ஏமாற்ற முடியாதுங்கிறது தான் உண்மை. நீ போட்ட விதையெல்லாம் இப்போது வெற்றியாக மாறப்போகுது. இந்த வராகி அம்மா உனக்கான சரியான நேரத்தை உருவாக்கி விட்டேனேன்னு செல்லமே. நீ எப்போதுமே மன அமைதியோட நிம்மதியோடு வாழணும்னு தான் நீ ஆசைப்படுறேன். நீ மன நிம்மதியோட அமைதியோடு வாழணும்னு நினச்சின்னா அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தணும் நீ கஷ்டப்படாத. அடுத்தவங்களை மகிழ்விக்க முயற்சி செஞ்சினா அது உன்னை துக்கத்தில் ஆழ்த்திடும். யாருக்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்காம கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை யோசிக்காம இந்த நிகழ்காலத்தை நிம்மதியாக நீ வாழ தயாராகு. தேவையற்ற விஷயங்களை நீ மனசுக்குள்ளே யோசிக்க வேண்டாம். நானே உன் மனசை லேசாக்கி உன் வாழ்க்கையும் தெளிவுபடுத்துகிறேன். நீ தேடுற அமைதி உனக்குள்ளதான் இருக்குது. இந்த வராகி அம்மா உனக்கு வழிகாட்டியாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை எல்லாம் சிறப்பாக நடத்தி தருவேனே செல்லமே. காற்று எப்போதும் ஒரே திசையிலேயே அடிக்காது. ஒரு 3 மாதம் வடக்கு பக்கம், ஒரு 3 மாதம் தெற்கு பக்கம், ஒரு 3 மாதம் கிழக்கு பக்கம்னு காற்று அடிக்கும் திசை மாறிக்கிட்டே தான் இருக்கும். அதே போல தான் மனிதனுடைய வாழ்க்கையும் குறிப்பிட்ட காலத்தில் கண்டிப்பாக மாறும். நீ அனுபவிக்கிற எந்த விஷயமே நிரந்தரமாக உன் வாழ்க்கையில் இருக்க போகிறதில்ல. கொஞ்சம் பொறுமையாக இரு. கூடிய சீக்கிரமே உனக்கான நல்ல காலத்தை நான் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்குறேன். எந்த சோதனைகளும் உன்னை தடுக்க விட மாட்டேன். உன்னை வலிமையாக்கி உன் வாழ்க்கையில் வெற்றிகளை கொடுப்பதற்காகவே இந்த வராகியம்மா நான் இருக்கேன். எந்த சூழலிலும் நீ மனம் தளர்ந்து சோர்ந்து போக வேண்டாமே செல்லமே. உனக்கு இருக்கும் குழப்பங்களை எல்லாம் அகற்றி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. கூடிய சீக்கிரமே உனக்கு மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் கொடுத்து உன் வாழ்க்கை பாதையை நான் சீர்படுத்த போகிறேன். உன் மன கஷ்டங்களும் பாரங்களும் எதுவாக இருந்தாலும் அதை இந்த வராகி அம்மா கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ நிம்மதியாயிரு. நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். நீ இழந்ததை விட மேலான சிறப்பான விஷயங்களையே நான் உனக்கு கொடுப்பேன். நம்பிக்கையுடன் இருந்தினா எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும். இப்போது நீ படும் கஷ்டங்கள் தான் கூடிய சீக்கிரம் உனக்கு அழகான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க போகுது. இப்போது நீ அனுபவிக்கும் கஷ்டங்களை எல்லாம் தாண்டி உனக்கு சந்தோஷமான வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பதற்காகவே உன் வாழ்க்கையில் மாற்றங்களை நிகழ்த்த வந்திருக்கேன். உன் திறமையின் மூலமாக உன்னாலான முயற்சிகளை நீ தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். உன்னால் முடியாததுன்னு இங்கே எதுவுமே இல்லை. எல்லா விஷயங்களையும் நீ முடிச்சு காட்டணும் என்று செல்லமே. நீயே மனம் தளர்ந்து சோர்ந்து போனாலும் இந்த வராகி அம்மா உன்னை தாங்கி பிடிச்சு தூக்கி நிறுத்துவேன். உன்னை வேணாம்னு சொல்கிறவங்களுக்கு முன்பாக, உன்னை வெறுப்பவர்களுக்கு முன்பாக நீ வாழ்ந்து காட்டு. உன் முதுகுக்கு பின்னால் பேசுகிறவங்கெல்லாம் உனக்கு ஒரு அடி பின்னால் தானே இருக்காங்க. பின்னால் இருந்து பேசுகிறவங்கள பற்றி நீ யோசிக்க கூட தேவையில்லை. எப்போதும் எதுக்கும் பயப்படாமல், யாருக்கும் பயப்படாமல் உன் வாழ்க்கை பயணத்தில் முன்னேறி போய்கிட்டே இரு. ஏன்னா துரோகிகளும் எதிரிகளும் உன் பயணத்தை தடுத்து நிறுத்த முடியாது. உன் கூட இருக்க இந்த வராகி அம்மா
உன்னை எழுப்பி உன்னை வழிகாட்டி உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன்னு செல்லமே. தோல்விகளை கண்டு தயங்காம அதை ஒரு விதையாக நினச்சிக்கிட்டு வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. உன்னை பற்றி விமர்சிப்பவர்களும் குறை சொல்பவர்களும் உன்னை பற்றி தெரியாதவங்க, உன்னை சரியாக புரிஞ்சுக்காதவங்க உன்னை பற்றி பேசுகிற வார்த்தைகளை நினச்சி நீ கவலைப்பட வேண்டாம். நீ முயற்சி செய்யும் விஷயங்களில் எல்லாம் கண்டிப்பாக நான் வெற்றியை கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ சிந்துற கண்ணீர் ஒரு நாளும் வீணாக போகாது. நீ தனியாக அழுகிறோமே, ஒருத்தர் கூட வந்து துணைக்கு நிற்கலையேன்னு கவலைப்படாத. உன் கவலைகளை தீர்க்க இந்த வராகி அம்மா நான் வருவேன். உனக்கு தேவையான வசதியை கொடுத்து உன் வாழ்க்கையில் உயர்வை உண்டாக்குவேன். இப்போதைக்கு உன் வாழ்க்கையில் எதுவும் சரியாக நடக்கலைன்னு கவலைப்படாத. நீ எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் பலன் கிடைக்கலையென்ற வருத்தம் உனக்கு வேண்டாம். வாழ்க்கைங்கிறது ஒன்றும் வேகத்துக்கான போட்டி அல்ல, ஓட்ட பந்தயம் அல்ல. வாழ்க்கைங்கிறது ஒரு பொறுமையான பயணம். தாமதம் என்பது தோல்வியும் அல்ல. நான் உன்னை தயாராக்கிற விஷயம்தான் தாமதம். தாமதமான விஷயங்களையும் தள்ளிப்போன விஷயங்களையும் தாண்டி உனக்கான வெற்றியை நான் உன் கைகளில் கொண்டு வந்து தருவேன். வாழ்க்கைனா துன்பம் இல்லாமல் இருக்காது. துன்பமே இல்லாத வாழ்க்கையிலும் இங்கே ஒன்றும் இல்லை என் செல்லமே. நீ தேடுற இன்பங்களையெல்லாம் நான் உனக்கு கொடுத்து துன்பமற்ற மகிழ்ச்சியான வாழ்க்கையை உனக்கு கொடுத்து வாழ வைக்கிறேன். துன்பமோ இன்பமோ, நல்லதோ கெட்டதோ, கஷ்டமோ மகிழ்ச்சியோ, எதுவாக இருந்தாலும் நீ மனசு உடைஞ்சு போகாமல் அனைத்தையும் சமநிலையோடு பார்க்க பழகு. கண்டிப்பாக இந்த வராகி அம்மா உன்னை உயர்த்தி பிடிப்பேன். நீ எழுந்ததை விட நான் உனக்கு தரப்போகிறது மிகப்பெரிய அளவில் சிறப்பானதாகவே இருக்க போகுது. நான் உனக்கு கொடுக்க போகிறதையெல்லாம் பார்த்து நிச்சயமாக நீ சிரிக்க தான் போகிற. அதே போல் உன்னை விட்டுட்டு போனவங்கெல்லாம் உன்னை தேடி வருவாங்க. உன் மதிப்பை புரிஞ்சுக்கிட்டு உன்கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. இதுவரைக்கும் உன்னை புறக்கணித்த இந்த உலகமும் இதில் இருக்க மனிதர்களும் கூடிய சீக்கிரம் உன்னை பாராட்டும்படி நான் செய்வேன்னு செல்லமே. அதுக்குள்ளாகவே நீ அவசரப்பட்டு உடஞ்சு போயிட வேணாம். இனிமே தான் உனக்கான நல்ல நேரம் வரப்போகுது. யாருக்கும் தெரியாமல் நீ மனசுக்குள்ளே என்னதானே தேடிக்கிட்டு இருக்க? என் வராகி அம்மா எப்படியாவது எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும்னு நீ என்னையே நம்பி காத்திருக்கும் போது நான் எப்படி உன்னை கண்ணீர் விட செய்வேன்? நீ வெளியே சிரிச்சுக்கிட்டு இருந்தாலும் உன் மனசுக்குள்ளே ஒரு போராட்டமே நடந்துக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும். நேற்று நடந்த விஷயங்கள், இன்னைக்கு நடந்த விஷயம், போன மாதம் நடந்த விஷயம்னு ஒவ்வொரு வழியும் உன்னை பாடாய்படுத்துறத நான் பார்த்துட்டு தான் உன்னை உருவாக்க, உன்னை உயர்த்துவதற்காக ஓடி வந்திருக்கேன். இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்களை நான் கொண்டு வருவேன். நான் உன் கூடவே இருந்து நீ எதிர்பார்க்குற விஷயங்களையெல்லாம் நடத்தி தரப்போகிறேன். நீ எப்போதும் உன் மனசை அமைதியாக வச்சுக்கிட்டினா போதும். யாருக்கும் பயப்பட வேண்டாம். தேவையில்லாத விஷயங்களை பற்றி யோசிக்க வேண்டாம். எல்லாத்தையும் சரி செய்ய உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க நான் இருக்கேன்ற அந்த நம்பிக்கையோட வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு. சத்தியம் எப்போதும் ஜெயிக்கும். இனிமே உனக்கான நல்ல விஷயங்களே நடக்கும். நீ எந்த குறையும் இல்லாமல் உன்னாலான முயற்சிகளையெல்லாம் சரியாக செஞ்சுட்ட. அப்புறம் என்ன, அதற்கான முடிவை இனிமேல் நான் பார்த்துக்கிறேன். தாமதமான விஷயங்களையெல்லாம் தாண்டி உனக்கான ஒரு புது விடிவு காலத்தை கொடுக்க போகிறேன். நீ காத்திருந்தது எல்லாம் இப்போ தானாக உன்னை தேடி வரப்போகுது என் செல்லமே. உன் கடமையை மட்டும் நீ முழு மனசோடு செய்யும்போது அதற்கான பலனை பற்றி கவலைப்படாதே. நீ சோர்ந்து போனாலும் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்து தருவேன். நீ செய்யும் முயற்சிகள் எல்லாவற்றிலும் நீ எதிர்பார்த்ததை விட நல்ல பலனை நான் உனக்கு கொடுக்க போகிறேன். ஒவ்வொரு மனித வாழ்க்கையிலையும் நடக்க வேண்டியது நடக்காமல் போகாது. நடக்கக்கூடாதது நிச்சயமாக நடக்கவே நடக்காது. எது நடக்கணும்னு இருக்கோ அதைத்தான் நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன். அதனால தான் எது உன்னை விட்டு போனாலும் எது உன்னை நோக்கி வந்தாலும் நீ அதுக்காக கவலைப்பட வேணாம்னு சொல்கிறேன். உனக்கானது எதுவோ அது கண்டிப்பாக உன்னை வந்து சேரும். எது உனக்கு சரி இல்லையோ அது உன்னை நோக்கி வராது என் செல்லமே. நீ எதை பெறணும், எப்படி வாழணுங்கிறதெல்லாம் ஏற்கனவே உன் தலைவிதியாக எழுதப்பட்டுச்சு. உன் தலைவிதியை எழுதியது இந்த தாய் நான் தானே. எப்படி உனக்கு குறை வைப்பேன்? நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் உன் கூடவே தான் இருக்கேன். நீ செய்யும் நல்ல செயல்களுக்கெல்லாம் நிச்சயமாக பலனையும் கொடுக்க தான் போகிறேன். கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையை சரியான பாதையில் கொண்டு போகிறேன். உன் கஷ்டங்களையெல்லாம் முடிவுக்கு வந்து
உனக்கான நல்ல வாய்ப்புகளை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதை நினச்சும் வருத்தப்பட வேணாம். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையை மாற்றி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க போகிறேன். இப்போது நீ சந்திக்கிற விஷயங்கள் அனைத்தையும் தாண்டி உனக்கான நல்ல நேரம் வரப்போகுது. நீ சந்தித்த பிரச்சனைகளை எல்லாம் சரி செஞ்சு உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் வந்துட்டேன். நீ எப்போதும் தைரியமாக இருக்கணும். உன் வாழ்க்கையை மாற்றி உனக்கான மகிழ்ச்சியை நான் வரவழைக்கிறேன் என் செல்லமே. வாழ்க்கைங்கிறது எப்போதுமே நீ நினைக்கிறது போலயே இருக்காது. நீ எதை நினச்சி பயப்பட்டுக்கிட்டு இருக்கியோ அதுதான் நாளைக்கு உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். எது நல்லது எது சந்தோஷம் நினச்சிக்கிட்டு இருக்கியோ அது உனக்கு நாளைக்கே கூட பிரச்சனையாக மாறலாம். அதனால் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் அது உன் நல்லதுக்காகவே நடக்குதுன்ற புரிதலோடு அதை ஏற்றுக்கோ. உனக்கான ஆசீர்வாதத்தை தான் இந்த வராகி அம்மா கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் அதை நீ புரிஞ்சுக்க மாட்டே. கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக நீ அதை புரிந்து கொள்வாய். ஒவ்வொரு தாமதத்திற்கு பிறகும் உனக்கான ஒரு சரியான நேரம் வரும். இப்போது நீ சந்திக்கிற போராட்டங்களும் கஷ்டங்களும் கூட உன்னை உயர்த்துவதற்காகவே நான் கொடுக்குறேன்றதை புரிஞ்சுக்கோ. நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். நேற்று நீ அழுததை யாரும் பார்க்கல நினைக்காத. நீ கண்கலங்கினதை நான் பார்த்தேன். உன் மனசில் இருந்த வலியும் நீ சொல்லாமல் அனுபவித்த கஷ்டமும் கூட எனக்கு தெரியும். அதனால தான் உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்க உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் ஓடி வந்தேனே செல்லமே. உன் கண்ணீர் வீண் போகாத அளவுக்கு உனக்கான ஆசீர்வாதத்தை நான் கொடுக்க போகிறேன். நீ சற்றும் எதிர்பாராத நல்ல மாற்றங்களை நான் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்குறேன். இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும். நீயே ஆச்சரியப்படும் அளவுக்கு இது எப்படி நடந்ததுன்னு கேட்கும் அளவுக்கு நான் உன் பாதையில் வெற்றியை கொண்டு வந்து தரப்போகிறேன். எப்போதும் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை எதிர்கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் தயாராக இரு. கழுகு எப்படி மழை வந்தால் அந்த மேகத்துக்கு மேலே போகுதோ அதே போல் நீயும் கஷ்டங்களை தாண்டி கடந்து போய் நிம்மதியான வாழ்க்கையை வாழ தயாராகு. தாமரை எவ்வளவு அழுக்கான இடத்துலையும் சுத்தமான தூய்மையான நல்ல பளிச்சுன்னு பளபளப்பாகவே இருக்கும். அதே போல தான் உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் நீ தெளிவான மனசோட வெற்றிகரமாக வாழ்க்கையை வாழணும்னு இந்த வராகி அம்மா ஆசைப்படுறேன். நீ ஜெயிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு என் செல்லமே. நீ மனசுடைஞ்சு போயிருக்கிறதையும் சோகத்தில் இருக்கிறதையும் கண்ணீர் விடுறதையும் கவலைப்படுறதையும் யாரும் பார்க்கல நீ நினச்சிக்கிட்டு இருக்க. அதை புரிந்த ஒரு தாயாக நான் இருக்கேன். கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை உண்டாக்கி எல்லாமே சரியாகும்படியும் உன் வாழ்க்கையில் சந்தோஷம் வந்து சேரும்படியும் நான் செய்கிறேன். நீ எதை நினச்சும் பயப்பட வேண்டாம். இந்த வராகியமாக உன் கூடவே தானே இருக்கேன். இனி வரும் நாட்களில் உன் வாழ்க்கையை அழகாக்கி மகிழ்ச்சியை கொடுக்குறேன். மெதுவாக உனக்கான முன்னேற்றத்தையும் நான் கொண்டு வந்து கொடுத்துருவேன். நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். எந்த சூழலிலும் நம்பிக்கையை விட்டுறாதே. வராகி தாயே துணைன்னு நீ மனசார சொன்னினா அந்த மந்திரம் உன் உள்ளத்தை சுத்தப்படுத்தும். உன் பயத்தை அகற்றும். உனக்கான வெற்றி பாதையை திறக்கும். இந்த வராகி அம்மா நான் உன் கூடவே இருந்து உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி உனக்கான மகிழ்ச்சியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க தான் வந்திருக்கேன் என் செல்லமே. எதை பார்த்தும் நீ பயப்பட வேண்டாம். ஏன்னா நானே ஒரு தைரியத்தின் அடையாளம், வெற்றியின் அடையாளம் தான். உனக்குள்ள மன தைரியத்தை கொடுத்து உன்னை வெற்றியாளனாக வாழ வைக்கும் வரத்தையே உனக்கு கொடுக்க வந்திருக்கேன். உன்னை விட்டுட்டு யார் போனாலும் அதுக்காக நீ உன் வாழ்க்கையில் நின்றக்கூடாது. யார் உன்னை விட்டு போனாலோ அவங்களே தேடி வரும் அளவுக்கு நீ மிகப்பெரிய வெற்றியை எட்டி பிடிக்கணும். கூடிய சீக்கிரம் உன்னை விட்டு விலகின நண்பர்கள், உறவுகள் உன்னை தேடி வருவாங்க. நீ செய்த முயற்சிகள் யாவற்றிலும் உனக்கு வெற்றி உண்டாகும். ஏன்னா இனிமே தான் உன் வாழ்க்கை ஆரம்பிக்கவே போகுது. நீ எது முடிஞ்சிருச்சுன்னு நினச்சியோ அங்கே தான் நான் உனக்கான ஒரு தொடக்கத்தையே உருவாக்கி வச்சுருக்கேன். இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாகவே நடக்கும் என் தங்கமே.